அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு விளக்கு அரிசி எடுத்திருக்கேன், பாசுமதி எடுத்திருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அரை வேக்காடாக வேக வச்சு வடித்து ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொரியல் பண்ணிக்கோங்க. பொரியல் வந்து சாஃப்டாக இருக்கணும், ஹார்டாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பூண்டு பொடியாக நறுக்கி நல்லா வதக்கி விட்ருவோம். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வதக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிட்டு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிட்டு குடமிளகா போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நீட்டமாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டும் போட்டுக்கலாம். முட்டைக்கோசும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாப்பாடை நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இப்போ போட்டுடலாம். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் நம்ம பொரியல் பண்ண முட்டையும் இதிலே போட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் மசாலா வந்து நீங்கள் ஒயிட் வாங்குங்க, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ பிரட்டி விடலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ஹோட்டல் டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் வைக்கலாம். கட்டாயமாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு, ருசியும் அடிப்பொலியாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.